ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவு பொழுதானது உன் கஷ்டங்களுக்கான கடைசி இரவாக நிச்சயமாக இருக்கும். நாளை விடியலில் நீ நிச்சயம் முகம் மகிழ்ந்து மனம் குளிர்ந்து சந்தோஷப்படும்படி உன் வாழ்க்கையில இரட்டிப்பு நன்மைகளை நடத்தி தரப்போறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நீ கற்பனையில நினைச்சு பாரு. கண்டிப்பாக நீ நினைச்சது போலவே உன் வாழ்க்கை மாறும். ஏன்னா எண்ணம் போல்தானே வாழ்க்கை. உன் எண்ணம் சிறப்பாகவும் உயர்வாகவும் நல்லதாகவும் இருக்கும் பட்சத்தில் அதை அப்படியே உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்கறத விட வேற என்ன எனக்கு வேலை இருக்கும்? எப்போதுமே ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு முகத்தை காமிக்காம எல்லாரிடமும் ஒரே முகத்தோட நீ உலா வந்தினா அதுதான் சரியான சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர்கிட்ட நல்லவராகவும் ஒருத்தர்கிட்ட புத்திசாலியாகவும் ஒருத்தர்கிட்ட கெட்டிக்காரனாகவும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீ முகத்தை மாத்தி மாத்தி ஒவ்வொரு விதமா பேசும்போது நாளைக்கு இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல சந்திக்க நேர்ந்தால் நீ யாருக்கிட்ட போய் எந்த முகத்தை காமிப்ப? அதற்கு பதிலாக எப்போதுமே நீயாகவே உன்னுடைய உண்மையான முகத்தோடு இருந்தினா எதுவுமே செய்யறதுக்கும் சொல்றதுக்கும் யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. உண்மையாரு, நேர்மையாயிரு, நியாயமாயிரு, உன் மனசுக்கு பிடிச்சது போல இரு. எங்க சாயப்பா முடியுது, நான் இப்படிதான் வாழணும் இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்ன இந்த வாழ்க்கை நிம்மதியா வாழ விட மாட்டேங்குதே, விடாம துரத்துது, கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு நினைச்சு சோர்ந்து போகாத. ஒரு முறை முயற்சி செய்ய எல்லாராலும் முடியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்கிறதுக்கு ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும். வாழ்க்கை உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினா என்ன, மறுபடியும் மறுபடியும் முயற்சி செய்யக்கூடிய அந்த ஒரு சிலரில் ஒருவனாக நீயும் இருந்துவிடு என் செல்லமே. நான் மறுபடியும் மறுபடியும் உனக்கு சோதனைகளை கொடுக்குறேன்னா எப்படியாவது உன்னை முன்னுக்கு கொண்டு வந்து முன்னேற்றமுள்ள ஆளாக வாழ வைக்கணும்னு தான் இதையெல்லாம் செய்கிறேன்னு கொஞ்சம் புரிந்து கொள் என் செல்லமே. அவ்வப்போது உன் பக்தியை நான் சோதிச்சு உன்னை பக்குவப்படுத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்குறனே தவிர நீ துன்பத்தோட கஷ்டப்பட்டு வாழணும்னு நான் ஒருபோதும் நினைப்பது கிடையாது. உன் வாழ்க்கையில இன்பத்தை மேலும் மேலும் கொடுக்கக்கூடிய இந்த சாயப்பா நிச்சயம் இனிமையான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். நம்பிக்கையோட இரு. நாளை விடியல் உனக்கான வெற்றி விடியலாக இருக்கும். நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கவலைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்வாழ்க்கையை நாளைக்கே அமைச்சு தருவேன். ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை இப்போது சொல்லிக்கிட்டே இன்றிரவு தூங்கிப்போ. நாளை விடியலில் எழுந்திருக்கும் போது என் முகம் உனக்கு ஞாபகத்துக்கு வரும். என் வாக்கு உன் வாழ்க்கையில் அப்படியே நடந்துவிடுமேன் செல்லமே. சில பேர் சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்ப, 4 பேருக்கு உதவி செஞ்சாலும் 4 பேருக்கு வழிகாட்டினாலும் கடைசியில நீ நடுத்தெருவுல தான் நிக்கணும்னு. ஆனா உண்மை அது கிடையாது என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ உதவி செய்யறியாங்கிறத நான் உனக்கு சோதிக்கிறேன். சாதாரணமான நிலைமையில உதவி செய்யறதும் நல்லது நினைக்கிறதும் நல்லது செய்யறதும் சுலபம்தான். ஆனா கஷ்டம் இருக்கும்போதும் பிரச்சனை இருக்கும்போதும் கூட நீ தொடர்ந்து உதவி செய்யறியான்னு நான் உன்னை சோதனை செஞ்சு அது மட்டும் சரியாக நடந்தால் நிச்சயமா உன் வாழ்க்கைக்கு நல்வழியை நான் காட்டுவேன். நீ ஒருபோதும் கலங்காதே. ஏன்னா என் கண்ணின் விழிக்குள்ள உன்னை கண்ணிமை போல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கான வெற்றி காலம் இப்போ கனிந்து விடிந்து வரப்போகுது. நாளை முதலே வாழையில் எப்படி சூரியன் வந்து பிரகாசமாய் இந்த உலகம் ஜொலிக்குதோ அதே போல உன் வாழ்க்கையும் பிரகாசமாக ஒளிரப்போகுது. இந்த சாயப்பா மேல நீ வச்ச நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என் சாயப்பா என்னை காப்பாத்துவான்னு நம்பிக்கையோட கடந்து போ. உன்னை காப்பாற்றி உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி முடிப்பேன். நாடகம் நிறைந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய அளவுக்கு திறமை பெற்ற நரிகள் வாழும் உலகமாக இது இருக்கு. நல்லவங்க கெட்டவங்க யாருங்கிறத நிதானமாக யோசிச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசு, பழகு. ஆனா எப்பவுமே உன் கூட நான் இருப்பேன்ற ஞாபகம் உனக்குள்ள இருக்கட்டும். எதுக்காகவும் பயப்படாம யாரை பார்த்தும் பயப்படாம பலம் கொண்டு திடமான மனசோட நீ இருக்கணும். எது வந்தாலும் நீ கலங்காதே. இந்த சாயப்பா எப்போதுமே உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே.
நீ முழு நம்பிக்கையோட என்னை வணங்கும் போது உன்னுடைய முழு வாழ்க்கைக்கான பொறுப்பாளனாகவும் நான் இருப்பேன். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பாதுகாவலனாக நான் இருந்து நீ விரும்பி வாழ ஆசைப்பட்ட வாழ்க்கையை விட பல 100 மடங்கு பிரகாசமான வாழ்க்கையை அள்ளித் தருவேன்.